திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்துக் கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே பாராயண முறையில் அல்லாமல் சிந்தித்தல் முறையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சியில் 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி படிப்பதற்காக தென்காசி மாவட்டம் தென்காசிக்கு அருகாமையில் வசிக்கக்கூடிய வெங்கடேஸ்வரபுரம் கிராமத்தில் வசிக்கக்கூடிய சிவத்திரு பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள். வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. 12 திருமுறை அருளாளர்கள் போற்றி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. திருமாளிகை தேவர் திருவடிகள் போற்றி. சேந்தனார் செம்பதுமச் சேவடி போற்றி. கருவூர் தேவர் கல்லல் இணை போற்றி. பூந்துருந்தி நம்பிகாட நம்பிகளல் போற்றி. கண்டராதித்தர் கடலடி போற்றி. வேணாட்டடிகள் விரைகள் போற்றி. திருவாலி அமுதனார் திருவடிகள் போற்றி. புருஷோத்தம நம்பி பூங்கலர்கள் போற்றி. சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி. திருமுல நாயனார் திருத்தாள் போற்றி. திரு ஆலவாயுடையார் நிழல்தாள் போற்றி. காரைக்கால் அம்மையார் பூ அடிகள் போற்றி. ஐயடிகள் காடவர்கோன் அருங்கலல் போற்றி. சேரமான் பெருமாள் சேவடி போற்றி. நக்கீரை தேவர் நல்தாள் போற்றி. கல்லாட தேவர் கடலடி போற்றி போற்றி. கபிலதேவ நாயனார் கடலினை போற்றி. வானதேவ நாயனார் பொற்றாள் போற்றி. இளம்பெருமாள் அடிகள் இணைத்தாள் போற்றி போற்றி. அதிராவடிகள் அருங்கலல் போற்றி. பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தாள் போற்றி. நம்பியாண்டார் நம்பி நல்தாள் போற்றி போற்றி. செல்வமலி குன்றத்தூர் சேக்கலார் அடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அருமை அருமை. அடுத்து திருக்கதவம் அடைதல். யார் சொல்லியிருந்தானு? சிவபெருமானே. சிவசிவா ஐயா, திருக்கதவம் அடைதல் யார் சொல்லியிருந்தேன்? காமாட்சியம்மா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். காமாட்சியம்மாவா? நன்றிங்க நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி காமாட்சி குமார் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருக்கதவம் அடைதல். திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொற்சபைய முதற் சைவ நெறிதான் பெற்ற புண்ணியன் கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இரு கடவுள் உண்டரும் அருளும் உலகுக்கெல்லாம் ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி திருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் திறத்தல் பாடுவதற்காக திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி நிர்மலா தேவி அம்மையார் அவர்கள். வாங்க. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்ற
உற்றீர்கால் அருமால் உற்று பின்னை நீர் அம்மாளிங்கே அரற்றாதே திருமாமணி சேர்த்திருக்கதவும் திருமாமணி சேர்த்திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. நன்றி சாமி. அடுத்து திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக தென்காசி மாவட்டம், தென்காசிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வரபுரம் கிராமத்தில் வசிக்கக்கூடிய சிவத்திருமதி மல்லிகா அம்மையார். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். திருப்பள்ளி எழுச்சி. முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார் வந்தனை வீரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தகள் புரைதிரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை ஊரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அருமை அருமை அருமை. திருச்சிற்றம்பலம். அடுத்து பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திரு மூலநாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களையும் மீண்டும் ஒரு முறை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். பிறந்து மொழி பயின்று இந்த உலகத்தை அறிமுகப்படுத்திய தாய் முதற்கொண்டு தந்தை முதற்கொண்டு பிறகு இந்த உலகமாகிய காரியத்தில் காரிய குருவாக வந்து இந்த காரியத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய இருள் என்று சொல்லக்கூடிய காரணன் என்று சொல்லக்கூடிய நாரணன் என்று சொல்லக்கூடிய காரண குருவாக வந்து பிறகு அந்த காரணனுக்கு பிறகு அதற்கு கர்த்தாவாக இருக்கக்கூடிய சிவகுருவாக வந்து நம்மை ஆட்கொண்ட அந்த குருவர்களுக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவி என்று சொல்லக்கூடிய அத்தனையும் சமர்ப்பித்து குருவரிடம் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நமக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு களத்தை கொடுத்து சிந்திக்க வைத்த சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் இந்த திருவருள் கருணைக்கும் மனமொழி மேகலாலை வணங்கி நன்றி சொல்லி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. குருவருள் என்பது முதல்ல அஞ்ஞானத்தை நீக்கி மெய்ஞானத்தை கொடுப்பது, மெய்ஞானத்தை பெற்ற பிறகு திருவருளில் மூழ்கி இருப்பது. அருள் சக்தியாகவும் நமக்கு திருவருள் கருணையாக இருக்கிறது சாமியோட குருவருள் தான். அப்போ குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. நம்முடைய அறியாமை நீக்கக்கூடிய அந்த குருவருளை நாம் எண்ணி வியந்து நம்ம எல்லா செய்தியும் உடனே நமக்கு சாமி கொடுத்துறது கிடையாது. எப்போ எதை எங்க எப்போ கொடுத்தா இந்த உயிர் தாங்கும் அப்படின்றதுக்காக தான் சில இன்ஸ்ட்ரக்ஷன் உடனே கொடுக்கப்படுது, சில இன்ஸ்ட்ரக்ஷன் உடனே மறைக்கப்படுது. அப்போ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் உடனே தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால தாங்க முடியாது. ஆமா, நம்ம மூளையால தாங்க முடியாது. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் உங்களுக்கு கொடுத்தா என்ன ஆகும்? உங்க மூளை தாங்குமா? தாங்காது. எதை எப்போ தாங்கணுமோ
அதாவது அப்ப தாங்கிறதுக்கு தான் சாமி டிசைன் பண்ணி வச்சுக்கிறாரு. அப்ப இப்போ பிரசன்ட்ல சாமி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணி நம்மளுக்கு ஏவுறாங்க. இடம், பொருள், ஏவல். இது என்னன்னா இடம், பொருள், ஏவல். சாமி நமக்கு என்ன ஏவல் சொல்றாங்க? எந்த இடத்துல நம்மள வச்சிருக்கிறாங்க? என்ன பொருள்ல நம்மள வச்சிருக்கிறாங்க? என்ன ஏவுதல் செய்றாங்க? அப்ப இடம், பொருள், ஏவல். கண்ண மூடி பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல முதல்ல நம்ம இருக்கிறோம்? அப்ப மூச்சு எங்க இருக்குது? அது பொருள். இடம் என்பது முதல்ல தவம் பண்ற இடம். 2வது பொருள்ன்றது மூச்சு. அப்போ அது என்ன ஏவுது நமக்கு? அப்ப என்ன நமக்கு ஏவுது? என்ன நமக்கு செய்தி சொல்ல வருது? இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன சொல்லுது? அப்படின்னு கவனிக்கிறது தான் இடம், பொருள், ஏவல். அப்ப தவத்துல பெற வேண்டியது தான் இந்த இடம், பொருள், ஏவல். எங்க, எப்படி நடந்துக்கணும்ன்றத இந்த இடம், பொருள், ஏவல் தீர்மானிக்குது. அப்ப இந்த இடம், பொருள், ஏவலுக்கு தவம் ரொம்ப முக்கியம். அதுதான் திருமூல நாயனார் சொல்றாரு. அப்போ முறையா அது ஏமம் நியமப்படி இந்த இடம், பொருள், ஏவல தெரிஞ்சுக்கிறது தான் இவ்வளவு கூத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த இடம் யாரு? பொருள் யாரு? அப்ப ஏவல் யாருன்னா சிவபெருமான் தான். அப்ப இடம், பொருள், ஏவல் இந்த 3த்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, பரிபக்குவமா நடந்துக்குவோம் நம்ம. பரிபக்குவம்னா பக்குவமா நடந்துக்குவோம். எங்க எப்படி நடந்துக்கணுன்ற ஒரு இங்கீதம் தெரியும், நாகரிகம் தெரியும். அது சாமி நம்மளுக்கு வழிநடத்துவாங்க. அப்ப நடத்துறது இறைவன் தானே. அப்போ இந்த இடம், பொருள், ஏவல் தெரிஞ்சவங்க நிச்சயம் இந்த நுட்பமா தவத்துல உட்கார்ந்து கத்துக்குவாங்க. எந்தவித சந்தேகமும் இல்ல. அந்த தவத்துக்குள்ள நுழையறதுக்கு தான் நம்ம திருமந்திரத்த கையில எடுத்துக்கிறோம். எல்லாமே தான் அவனாகவும், அவன் தானாகவும் மாறுவதற்கான வழிதான். சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து அப்போ திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் நூலிலிருந்து நம்ம ஒரு நாளைக்கு ஒரு பாடல் பார்த்துட்டு வரணும். அது திருமந்திரத்துல 3ஆம் தந்திரத்துல 18வது தலைப்பு கேசரி யோகம். இந்த கேசரி யோகத்துல நம்ம 14வது பாட்டு முடிச்சிட்டோம். என்னுடைய கணினி வேலை செய்யல. அடியனுடைய கணினி வேலை செய்யாதனால அந்த தொகுப்பு அந்த சீரியல் நம்பர் எனக்கு விட்டு போயிடுச்சு. இருந்தாலும் நான் இப்ப மாணிக்கவாசகனாருடைய படிப்புரை தான் எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சம் விரிவா இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல. நான் பார்த்துக்கிறேன். அன்னைக்கு நம்ம பார்த்துருவோம். தீவினையாளர் அப்படின்ற பாட்டு தான் ஆரம்பிக்குது. 15வது பாட்டு நினைக்கிறேன். அப்போ திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 14வது தலைப்பின் கீழ் இருக்கக்கூடிய கேசரி யோகத்துக்கு கீழே 15வது பாடல் தீவினையாளர் தம் சென்னியில் பாட்டு தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம். சரிங்களா? சிவாயனம், திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இதான் இன்ஸ்ட்ரக்ஷன். வேற ஒன்றும் இல்லை. பாட்டுக்கு போயிடலாம். டைரக்டா போயிடலாம். இன்னைக்கு தர்மயாதனத்தினுடைய பொழிப்புரையை அடியனால் வாசிக்க முடியாது. கணினி சரியாக இங்க வேலை செய்யாதனால மன்னிச்சிருங்க. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். தீவினையாளர் தம் சென்னியில் உள்ளவன் பூவினையாளர்தம் பொற்பொதியானவன் பாவினையாளர்தம் பாவகத்துள்ளவன் மாவினையாளர்தம் மதியகத்துள்ளானே. தீவினையாளர்தம் சென்னியில் உள்ளவன் பூவினையாளர்தம் பொற்பொதியானவன் பாவினையாளர்தம் பாவகத்துள்ளவன் மாவினையாளர்தம் மதியகத்துள்ளானே. இது பாடல் பார்த்துட்டோம். பாடல் கொஞ்சம் விரிவா படிச்சிருவோம். பிரிச்சு பதமா படிச்சிருவோம். சிவசிவா திருச்சிற்றம்பலம். தீவினையாளர்தம் சென்னியில் உள்ளவன் பூவினையாளர்தம் பொற்பொதியானவன் பாவினையாளர்தம் பாவகத்து உள்ளவன் மாவினையாளர்தம் மதி அகத்து உள்ளானே. தீவினையாளர்தம் சென்னியில் உள்ளவன் பூவினையாளர்தம் பொற்பொதியானவன் பாவினையாளர்தம் பாவகத்து உள்ளவன் மாவினையாளர்தம் மதி அகத்து உள்ளானே. இதுதான் அந்த பாடலை நம்ம விரிவா பார்த்துட்டோம். இப்போ பாடலுக்கு உண்டான பொழிப்புரையை பார்ப்போம். இந்த பொழிப்புரையில இன்னைக்கு நம்ம தர்மயாதனம் பார்க்க போறது இல்ல. மாணிக்கவாசகனார்
இயற்றிய அந்த அந்த தொகுத்தளிச்சு அந்த புத்தகத்துல நான் படிக்க போறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். தீவினையாளர் தீ வளர்த்து யாகம் செய்பவர்கள் அல்லது மூலாக்னியை மூண்டெழு செய்து யோகம் செய்பவர்கள் தலையில் உச்சியில் இருப்பவன் அப்படின்னு பேரு. பூவினையாளர் மணமலரே கோவிலாக அமைத்து அகப்பூசை செய்பவர்களுக்கு அவர்கள் உள்ளத்தையே தான் இருக்கும் புண்ணிய தலமாக கொள்பவன். பாவினையாளர் தம் பாவகத்து உள்ளான் தோத்திர பாடல்களை பாடி பரவும் அன்பர்கள் பாட்டின் பொருளாக இருக்கும் அவனே மாபெரும் செயலாளனை தவயோகம் செய்பவர்கள் மதிமண்டலத்துள் இருப்பவனை இறைவன் ஆவான். மதிமண்டலத்துள் இருப்பவனே இறைவன் ஆவான். பூவினையாளர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் கொடுத்து இந்த பாட்டை சொல்லப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம். சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இன்னொரு பொழிப்புரையும் அம்மா அமைச்சிருக்காங்க, அதையும் படிச்சிடறேன். சிவன் மூலாக்னியை எழுப்பி யோகம் செய்பவர் தலையில் இருப்பவர். அவன் சகஸ்திர தலத்தில் உணர்பவர்களுக்கு பொன்னொலி மண்டலத்தில் விளங்குவான். இடையராது பாவனை செய்பவர்களுக்கு அவன் பாவக பொருளாய் விளங்குபவன். சிவயோகம் செய்பவர்களுக்கு அவனது அறிவில் செறிந்து விளங்குபவனா இருப்பவன். அப்போ 2 பொழிப்புரையும் நான் வாசிட்டேன். அம்மா விஜய் அம்மா அமைச்ச பொழிப்புரையும் நான் வாசிட்டேன். இப்போ மாணிக்கவாசகனார் பொழிப்புரையும் நான் வாசிட்டேன். இருந்தாலும் அந்த பாட்டை நான் சொல்லிடுறேன். தீவினையாளர்தம் சென்னியில் உள்ளவன். சென்னின்னா என்ன? சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் அழுகையர் தொழுகையர் இயல்பினர் ஒருபால் அப்படின்னு பாட்டு பாடிக்கணும். ஞாபகம் இருக்கா? அப்ப சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால்னா கைய 2 மேல தூக்கி 2 கையை கோத்து வணங்குறோம்ல, அதான் சென்னி. துரியாதீதன் சொல்லக்கூடிய இடம் இருக்குல்ல, துரியாதீதன் சொல்றோம் இல்லையா, அந்த இடம். தீவினையாளர். இப்போ இந்த தீவினையாளருக்கு இங்க புது விளக்கம் கொடுத்தாரு இவர். என்ன விளக்கம் கொடுத்தாருன்னா, தீ வளர்த்து யாகம் செய்பவர்கள் அல்லது மூலாக்னியை மூண்டச் எழுதி யோகம் செய்பவர்கள் தலையில் உச்சியில் இருப்பவன். 2 பிரிச்சுக்கலாம். தீவினையாளர்னா என்ன அர்த்தம்? அதாவது வன்மையான வினைகளை கொண்டவர்கள், வல்வினைகளை நிறைந்தவர்கள், நிறைய வினைகளை சூழ்ந்தவர்களுக்கு தீவினையாளர்னு பேரு. ஆனா இந்த பாட்டுல இந்த பொழிப்புரையில் என்ன சொல்றாங்கன்னா, தீவினையால் தீ வளர்த்து யாகம் செய்பவர்கள் அல்லது மூலாக்னியை மூண்டெழச் செய்து யோகம் செய்பவர்கள் தலையில் உச்சியில் இருப்பவன் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் சொல்றாங்க. ஆனா அம்மா அனுப்பின அந்த விஜய் அம்மா அனுப்பின புத்தகத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு பாட்டம் இருங்க. அப்போ மூலாக்னியை எழுப்பி யோகம் செய்பவர், அதுலயே அதான் சொல்றாங்க. அதுலயே அதான் சொல்றாங்க, தீவினையாளர் அப்படின்னு. பொதுவா தீவினையாளர்னா நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம்? அடாத வினை உள்ளவர்கள், வல்வினை உள்ளவர்கள், பெரிய வினைக்கு ஆளானவர்கள் அப்படின்றோம் இல்லையா, அதுதான். அவங்களதான் தீவினையாளர்கள் சொன்ன. சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்னுடைய தீவினை மாலும், சிவசிவ என்னுடைய தேவரும் ஆவார், சிவசிவ என்ன சிவகதி தான். இந்த பாட்டு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப யதார்த்தமா நம்ம சிகாரம் சைவநெறி பாடசாலையில இப்ப 2 பொழிப்புரை பார்த்துட்டோம். இப்ப நம்ம யதார்த்தமா சைவநெறி பாடசாலையில இதை எப்படி எடுத்துக்கலாம்னு பாத்துக்கலாம். சிவசிவா, ஏன்னா தர்மயாதனத்தை வாசிட்ட பிறகு நம்ம அப்படிதான் சொல்லுவோம். யதார்த்தமா சிகாரம் சைவநெறி பாடசாலை இந்த பாட்டுக்கு பொருள் என்னன்னு பாத்துருவோம். அதேதான் இப்ப பார்க்க போறோம். தீ வினையாளர், தீயையும் வினையாளரையும் பிரிச்சுட்டாங்க. அப்போ தீன்னா என்ன? யாகம். யாகம் வளர்த்து செய்பவர்கள் அல்லது மூலாக்னியை மூண்டெழச் செய்து யோகம் செய்பவர்கள். இந்த மூலாக்னியை மூண்டெழச் செய்து யாகம் செய்யறதுல என்ன அர்த்தம்னா, ஒரே நெருப்பு தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இங்க வந்து எத்தனை பேர் இருக்கீங்க? 9 பேர் இருக்கீங்களா? ஒரே ஒரு உண்மையை சொல்லிடுறேன், ஒரே நெருப்பு தான்.
நம்ம உடம்புல இருக்கிறது ஒரே நெருப்பு தான். அந்த நெருப்பு இடுப்பு கீழே இருந்துச்சுன்னா உற்பத்திக்கு பயன்படும். அதாவது உடலுறவு, தூக்கம், சாப்பாடு, திருப்பியும் ரொட்டீன்ஸ். மிருக நிலை. உடலுறவு, சாப்பாடு, தூக்கம், உடலுறவு, சாப்பாடு, தூக்கம். ஒரே நெருப்பு தான். அதே நெருப்பு கழுத்துக்கு மேல வந்துருச்சுன்னா அதுக்கு அது கீழே இருக்கிற நெருப்பை மேல கொண்டாந்துரும் கவனத்தை. மேல கொண்டாண்டோம்னா அதுக்கு மூலாக்னியை மேல கொண்டாந்து நிறுத்துறதுக்கு யாகம்னு பேரு. ஒரே நெருப்பு தான். ஒரே நெருப்ப சாதாரண மனுஷன் இடுப்பு கீழே பயன்படுத்துறான். அந்த நெருப்ப கொஞ்சம் புத்திசாலித்தனமா அங்க செலவு பண்ணாம முதுகெலும்பு வழியா அப்படியே கொஞ்சம் அப்படியே பயணிச்சு சக்கரங்கள்லாம் கடந்து மேல கொண்டாந்து அந்த ஆற்றலை கொண்டாந்து மேல நிறுத்துற ஒரு பெரிய உபாயத்தை யார் ஒருத்தர் கத்துக்கிறாங்களோ அவங்க யோகத்துல வெற்றி பெறாங்க. அப்போ ஒரே நெருப்பு தான். யோகத்துக்கும் அந்த நெருப்பு தான் தேவைப்படுது, போகத்துக்கும் அந்த நெருப்பு தான் தேவைப்படுது. நிலையில்லாதவங்க போகத்துக்கு செலவு பண்றாங்க, நிலையானவங்க யோகத்துக்கு செலவு பண்றாங்க. அதாவது உண்மை தெரிஞ்சவங்க, நல்லா தெரிஞ்சவங்க சொத்தை வீணாக்க மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சவங்க சொத்தை வீணாக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா நிலையில்லாதது. அப்போ உலக உற்பத்திக்கு படைப்புக்கு வேணுன்ற பட்சம் நம்ம என்ன பண்ணணும், அந்த அக்னியை பயன்படுத்தணும். படைப்பு தொழில் முடிஞ்சிச்சா, படைப்பு தொழில் முடிஞ்ச உடனே அதை யோகமா மாத்திர கலையை கத்துக்கணும். அதுதான் தர்மம். ஒரே அக்னி தான், அதுக்கு காம அக்னி அப்படின்னு பேரு. விருப்ப சக்தி, இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. சக்திக்கு தான் நெருப்பு. அவ இந்த சிகப்பா இருக்க குங்குமம் இருக்கான அது நெருப்பு. அப்ப நிலையில்லாததுக்கு செலவு பண்ண போறோமா, நிலையானதுக்கு செலவு பண்ண போறோமா? நிலையானதுக்கு செலவு பண்ண போறோம், நிலையில்லாததுக்கு செலவு பண்ண போறோமா? அப்ப இதுதான் அப்ப என்ன பண்ண போறோம், அந்த அக்னியை கழுத்துக்கு மேல கொண்டாண்டோம்னா அப்ப கவனம் கீழே போகாது. அப்போ அந்த மூல அக்னியை எழுப்பி கொண்டு போய் புருவ நடுவில் நிற்கிறது யாகம். அப்ப யாக குண்டன்றது புருவ நடு. அந்த யாகசாலையில வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன் கொண்டு போய் நிறுத்தணும். தீவினை ஆளுதம் சென்னியில் உள்ளவன் அப்படின்னா இது எப்படிதான் பாவச்சுக்கணும். இது எப்படிதான் நம்ம பாவச்சுக்கணும், வேற வழி இல்லை. அந்த அக்னியை கீழே செலவு பண்ணாம மேல கொண்டாந்து நிறுத்துற ஒரு பெரிய கலைக்கு பேரு யோகம்னு பேரு. அதே அக்னியை கீழே செலவு பண்ணோம்னா அதுக்கு போகம்னு பேரு. ஆக மொத்தம் ஒரே கரண்ட் தான். போகத்துக்கு செலவு பண்ணி செத்து போயிடலாம், யோகத்துக்கு செலவு பண்ணி சத்து சித்து ஆனந்தமா மாத்திக்கலாம். ஒரே ஓஜஸ் தான், ஒரே லிமிட் தான். என்ன உத்தேசம், எப்படி சங்கதி கேக்குறாங்கல்ல, என்ன முடிவு எடுக்க போறீங்க, என்ன முடிவு எடுக்க போறீங்க கேக்குறாங்கல்ல. அப்ப கேட்கும்போது என்னன்னா, அப்ப கீழே சக்தி செலவு பண்ணுங்க, மேல சக்தி செலவு பண்ண போறீங்களா? ஆனா ஒருபோதும் நிறையாது. எப்படி நட்சத்திரங்களை என்னால எண்ண முடியாதோ அதே மாதிரி இந்த உலக இச்சைகள் ஒருபோதும் நிறைவடையாது. அப்ப கீழே செலவு பண்றது உற்பத்திக்காக மட்டும்தான் செலவு பண்ணணும். உற்பத்தி ஆயிடுச்சா ரைட், அடுத்து நம்ம என்ன பண்ணணும், அவங்க நோக்கத்துக்காக யோகத்தை மாத்தணும், போகத்தை யோகமா மாத்தணும். அதுதான் திருமந்திரம், திருமூலர் சொல்றாரு. அப்ப ரொம்ப நாள் வாழணும்னு சொன்னா கீழே போகாம மேல போகணும். ஆற்றலை மேல கொண்டு போய் நிறுத்திட்டோம்னா அப்போ வாழ்வான வாழ்வு நிச்சயம் நமக்கு கிடைக்கும். அப்ப அதுல இருந்து எப்படி நம்ம குருநாதருடைய பெரிய உபதேசம் நமக்கு உதவி செய்யும். ஒரு அற்ப காரணங்களுக்காக கீழே போய் மாட்டிக்க கூடாது. அற்ப காரணங்களுக்காக கீழே போய் மாட்டிக்கணும்னா மேலான யோகத்தை நம்மளால அடைய முடியாது. அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை தெளிவுபடுத்தி சாமி தான் கொண்டு போய் என்ன பண்றாரு, போகத்தையும் காமிக்கிறாரு, யோகத்தையும் காமிக்கிறாரு. அப்போ இறைவன்கிட்ட மன்றாடி நம்ம கேட்கணும், சாமி எது வரைக்கும் போகம், எது வரைக்கும் யோகம்? நிலையில்லாதுன்னு தெரிஞ்சு போச்சு, நானும் தான் ஓட்டப்பானையில் தண்ணி ஊத்தின்னு ஆகி போச்சு. எத்தனை ஏழை தொழும்பனேன், எத்தனையோ காலம் எல்லாம் பாழுக்கு இறைத்தேன். வீணா போச்சே சாமி. ஏழை தொழும்பனேன், எத்தனையோ காலம் எல்லாம் பாழுக்குத்தானே இறைத்தேன். நான் யோகத்துக்கு எடுக்கலையே, போகத்துக்கு தானே போனேன்.
அப்போ வீணா போனதெல்லாம் நினைச்சு வருந்தி, சரி இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் என்ன பண்ணுவோம்? மேல கொண்டு போய் அப்ப சாமி கிட்ட கேட்டு அந்த போகத்த யோகமா கன்வெர்ட் பண்ற வழிய நம்ம கத்துக்கணும். அதுதான் ஜீவாத்மா பரமாத்மா கிட்ட போய் சேரும். அப்ப சத்து, சித்து, ஆனந்தம். அது சத்து, சித்து, ஆனந்தம். இது சத்து. இது வந்து செத்து. சத்து செத்து சுடுகாட்டுக்கு போகும். மனுஷனுக்கு 2 நிலைமை. சத்து செத்து சுடுகாட்டுக்கு கொண்டு போனா பாடையில கட்டி எடுத்துன்னு போவாங்க. சத்து சித்து ஆனந்தம்னா கௌரவமா கொண்டு போய் 6க்கு 6 பள்ளம் எடுத்து அழகா டீசென்ட்டா சமாதி கட்டி அதுல விபூதி போட்டு துளசி போட்டு ராஜ மரியாதையோட நம்மள அடக்கம் பண்ணி மேல லிங்கம் வச்சு வழிபாட்டுக்கு வச்சிருவாங்க. அதுக்கு ஜீவ சமாதின்னு பேரு. 2 ஆப்ஷன் தான். சத்து சித்து ஆனந்தம் பெற்று யோகத்துக்கு வர்றவங்க வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வு வாழ்ந்து சமாதி நிலைக்கு போறவங்க. அதாவது சம ஆதி, ஆதியோட சமமான நிலைக்கு போறது. சத்தை வீணாக்கி வீணாக்கி போகத்துக்கு போய் சத்து கெட்டு சத்து செத்து கெட்டு சுடுகாட்டுக்கு போறது. அங்கேயும் சாமி டிபார்ட்மெண்ட் தான். இதுவும் சாமி டிபார்ட்மெண்ட் தான், அதுவும் சாமி டிபார்ட்மெண்ட் தான். 2த்துல எதனா ஒண்ணு முடிவு பண்ணிக்க. வந்திருக்கவங்க எல்லாருக்குமே தான் சொல்றேன். சத்து சித்து ஆனந்தம். சத்த சித்தா மாத்தி சிவமா மாத்தி ஆனந்தத்துக்கு போறீங்களா? சத்து செத்து கெட்டு சுடுகாட்டுக்கு போறீங்களா? எடுப்பா, எப்ப எடுக்க போறீங்க? என்னைக்கு எடுக்க போறீங்க கேட்பாங்க. என்னைக்கு எடுக்க போறேன்னு கேட்பாங்க. எப்ப எடுக்க போறீங்க? முடிச்சிச்சுங்களா? போயிட்டாங்க, முடிச்சிட்டாங்களான்னு கேட்பாங்க. அப்போ சத்து சித்து ஆனந்தம் வேணும்னா யோகம். சத்து செத்து கெட்டு சுடுகாட்டுக்கு போனோம்னா அதுக்கு போகம். அப்போ இதுவும் வேணும், இதுவும் வேணும். எப்ப போகம் வேணும்னா உற்பத்திக்கு போகம் வேணும். பயிர் வைக்கிறதுக்கு போகம் வேணும். பயிர் வைக்கிறதுக்கு போகம் வேணும். என்ன பயிர்? அடுத்த விதை வேணும் இல்லையா? அடுத்த வாரிசு வேணும் அப்படின்னும் போது போகம் வேணும். அது முடிஞ்சுதா அடுத்தது போகம். போகத்தை விட்டுட்டு அது என்ன பண்ணணும்? யோகத்துக்கு போயிடணும். மத்த எந்த விலங்குகளுக்கும் இல்லாத ஒரு விஷயம் நமக்கு இருக்கு. மத்த மிருகங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பெரிய காரியம் நமக்கு இருக்கு. அது எல்லாம் ரொட்டீனா தன்னுடைய வாழ்நாள்ல திருப்பி திருப்பி பெத்து போட்டுக்கினே போகும். மனுஷனுக்கு ஒரு பெரிய கலை இருக்கு. என்னன்னா முடிஞ்சதா போதும், ரைட். இதுக்கப்புறம் நமக்கு என்ன? அப்ப ஒண்ணுமே இல்லை. ஓட்டப்பானையில ஒண்ணுமே இல்லை. திருப்பி திருப்பி என்ன பண்ண முடியாது? ஒண்ணும் பண்ண முடியாது. அதை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, அடுத்த நாளைக்கு போயிடலாம். அப்ப அதை போகமா மாத்திர பெரிய கலையை கத்துக்கணும். அப்ப இதுக்கு பரியங்க இப்போ நம்ம திருமந்திரத்துல அதான் பார்க்க போறோம். அப்ப கீழ்நிலை இருக்கிற போகத்தை எப்படி யோகமா மாத்த போற பரியங்க யோகம் வருது. ஐயா சொல்ல போறாங்க. திருமூல நாயனா நம்மளுக்கு வகுப்பு எடுக்க போறார். அப்போ சக்திய, எனர்ஜிய, நெருப்ப நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? அதுக்கு பேர் குண்டலினி சக்தின்னு சொல்றாங்க. என்ன பேரு? குண்டலினி சக்தின்னு சொல்றாங்க. ஒரே சக்தி தான், ஒரே எனர்ஜி தான். அதான் தீவினையால் நம் சென்னியில் உள்ளவர். அப்ப யார் ஒருத்தர் இந்த மூலாகினி கண்ணலை கீழே இடுப்பு கீழே பயன்படுத்தாம அதை அப்படியே மேல கொண்டாந்து புருவ நடுவுல நிறுத்தி லயிக்கிறாங்களோ அவங்க சத்து சித்து ஆனந்தம் பெற்று இருப்பாங்க. அதான் முதல் லைன். அப்போ பூவினையால் தம் பொற்பதி ஆனவன் அப்படின்னா மன மலரே கோவிலாக கொண்டு அகப்பூசை செய்பவனுக்கு அவர்கள் உள்ளத்தையே தான் இருக்கும் புண்ணிய தலமாக கொள்பவன். அப்ப பூவினையாளர்தம் பொற்பதி ஆனவன் மனமலரே கோவிலாக கொண்டு அமைத்து அகப்பூசை செய்பவர்களுக்கு. அதான் சொன்னேன் நான் நேத்து. அகபூஜை அகமுக வழிபாடு, அகமுக பிரதோஷ வழிபாடு எடுத்தோம். எப்படி கணபதி கும்பிடணும், எப்படி முருகர் கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளேயே புருவ மத்தியத்தை பார்த்து அக வழிபாடு செய்வது எப்படின்னு நம்ம பார்த்துட்டே வந்தோம். புற வழிபாட்டை விட அக வழிபாட்டுக்கு பலன் ஜாஸ்தி. நினைக்கணும். இப்ப கூட கொஞ்சம் தவத்துக்கு முன்னாடி சொன்னேன், கணபதி வராரு நம்மள ஆசீர்வாதம் பண்றாருமா நினைங்க. இந்த பிரபஞ்சமே கணபதியா எழுந்து வந்திருக்குன்னு நினைங்க. அப்படி பாவங்கள்லாம் தீவினைகள்லாம் போக்கிச்சு வேட்கைகள்லாம் தீக்கிறதுக்கு கணபதி வந்துட்டாருன்னு நினைங்க. ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அவன் நாட்டம் இன்றி என்ன எவ்வாறு நடக்குன்ற மாதிரி அவனை நினைங்க.
அப்போ பூவினையால் அந்த பொற்பொதி ஆனவன்னா மணமணி, இந்த மனசுல இருக்கக்கூடிய மலர் போருக்கின்ற மனசை கொண்டு போய் அதை கோவில அமைச்சு அந்த அகப்பூசை செய்பவர்களுக்கு தீவினையாளர்னா யாகம் வளர்த்து அதை மூலாக்கினியை கொண்டு போய் குருநடுவில் நிறுத்துறது. பூவினையாளர்னா மணமணி, மனசையே மலராக குருநடுவில் வச்சு அகப்பூசை செய்யறவங்களுக்கு பூவினையாளர்னு பேர். பொற்பொதி ஆனவன். அப்படிப்பட்டவங்களுக்கு பொற்பதி ஆனவன். அப்படிப்பட்ட உள்ள தாமரையில சாமி எழுந்து புருவநடுவில் காட்சி கொடுப்பார். அதான் பொற்பொதி ஆனவன். அப்படி அந்த தலமே புண்ணிய தலமா நம்ம யார் ஒருத்தர் புருவநடுவுல பார்த்து தவம் பண்ணி இப்படி பூஜை செய்யறாங்களோ அந்த இடமே சாமி என்ன பண்ணுவாரா, தன்னுடைய புண்ணிய தலமாக மாற்றி விடுவார். தனக்குள்ள இருக்கிற இறைவன் யார் ஒருத்தர் பூஜிக்கிறாங்களோ அவங்க புண்ணிய தலமா அது மாறும். புண்ணிய தலமா மாறும். எப்போ? பூவினை ஆளுதம் பொற்பொதி ஆனவன் தன்னைத்தானே யார் ஒருத்தர் அர்ச்சிக்கிறாங்களோ அவங்க தன்னைத்தானே அர்ச்சிக்கும் போது தன் அந்த உடம்புல சாமி எப்படி இறங்க வரா, புண்ணிய 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 தலமாக அதை மாற்றிட்டு வர்றான். எது? நம்ம உடம்பே தலமா மாறிடும். அப்ப நடமாடும் கோயில் எதுனான்னா யார் ஒருத்தர் தன்னை அறிந்து கொண்டார்களோ அவங்க நடமாடும் கோயில். இந்த நடமாடும் கோயில் உணராம இருக்கிறதுக்கு என்ன தடையா இருக்குன்னா ஆணவம் கண்மம் மாயை தடையா இருக்கு. அதுக்குதான் தீவினையாளர்னு சொல்லுது. அப்ப தீயை வளர்த்து அங்க எரிக்கணும். கடந்த காலத்துல செஞ்சதெல்லாம் எரிச்சிடணும். தேவையில்லாத எதிர்காலத்து இச்சைகளை அழிச்சிடணும். விபரீத ஆசைகளை அழிச்சிடணும். எது அவசியம் எது அவசியம் இல்லை, எது தேவை எது தேவையில்லை, எது எனக்கு வேணும் எது எனக்கு வேணாம், எது என் உயிருக்கு துணை செய்யும் எது என் உயிருக்கு கேடு செய்யும், இந்த ஆசையினால எனக்கு என்ன விளையும் என்ன என்ன விளையாது, இந்த ஆசைகள் என்ன சாகடிக்குமா இல்ல வாழ வைக்குமா இல்ல கொண்டு போய் இறைவனுடைய திருவடியில சேர்க்குமா. அப்போ நியாயமான ஆசையா நியாயம் இல்லாத ஆசையா, இது தர்மமா இது சத்தியமா, இது வேதங்களின் மெய்ப்பொருளா, கொண்டு போய் சாமி கிட்ட சேர்க்குமா, இந்த ஆசையினால நமக்கு என்ன பலன் விளையும் அனலைஸ் பண்ணணும். சரி எனக்கு அந்த அறிவே இல்லையா, அப்போ ஒப்படைச்சிடணும் இறைவன்கிட்ட. எனக்கு அறிவில்லை சாமி, ஏன்னா அடுத்த கணம் எனக்கு தெரியாது, நீ என்ன பண்ண போற என்ன பண்ண போற எனக்கு தெரியாது, அவ்வளவுதான். ஆனா பாழா போன மனசு நம்பி இருந்தது ஏதோ செய்ய போறேன்னு. எனக்கு தெரியல சாமி, ஆழ்வார் இலி மாடு போல் ஆவேனோ, அடுத்த கணம் எனக்கு என்னன்னு தெரியலையே, நான் எப்படி அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்ல முடியும்? அறுதியிட்டு உறுதியிட்டு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாத. அப்ப எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது ஈஸ்வரன் தான். அப்ப எதிர்காலமே ஈஸ்வரன் தான். கடந்த காலம் உள்ள ஆணவம், அப்படி வாழ்ந்தேன் இப்படி வாழ்ந்தேன் இப்படி இருந்தேன் அப்படி போனேன் அப்படி பண்றது எல்லாமே ஆணவம். ஆமா. அப்போ பாவினையாளர் தம் பாவகத்து உள்ளவன். அப்ப முதல் தீவினையாளர் யாருன்னு பார்த்துட்டோம். அக்னியை கொண்டு வந்து மேல நிறுத்துறது. பூவினையாளர்ன்றது மலரை கொண்டு போய் அங்க நிறுத்துறது. பாவினையாளர்ன்றது பாவித்தல். எப்படி பாவிக்கணும்? தான் அவனாக பாவித்தல். தான் அவனாக பாவித்தல். அப்போ இந்த மூணாவது வரி என்ன சொல்லுதுன்னா பாவகதம், பாவினையாளர் தம் பாவகத்து உள்ளவன். எப்படி பாவிக்கிறது? எப்படி பாவிப்பீங்க? உட்கார்ந்து இருக்கும் போது உங்க கழுத்துல ஒரு நல்ல பாம்பு இருக்குதான் நினைச்சுக்கங்க. நல்ல பாம்பு இருக்குதான் நினைச்சுக்கங்க. கழுத்துல நல்ல பாம்பு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பாம்பு 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 பாம்புன்னு சொல்லிட்டு இந்த படத்துல சொல்லுவார்ல ரஜினிகாந்த், அதே நிலைமைதான். உங்க கழுத்துல ஒரு நல்ல பாம்பு இருக்கிறதா நினைச்சு தவம் பண்ணும்போது எப்படின்னு சொல்லித்தரேன். இதுக்கப்புறம் தவம் பண்ணும்போது எப்படி உட்காருன்னு சொல்லித்தரேன். உங்க கழுத்துல ஒரு நல்ல பாம்பு இருக்கிறதா நினைச்சுக்கங்க. அழகா ஒரு ரவுண்டு போட்டு கழுத்துக்கு பக்கத்துல படம் எடுத்து நிக்குது. அப்படி படம் எடுத்து நிக்கும் போது நீங்க ஆடாம அசையாம இருப்பீங்க. இந்த பாம்பு எப்ப கழண்டு போவோம்? வந்துருச்சு,
ரிதமா நீங்க உட்கார்ந்து இருக்கும்போது அப்படியே முதுகு மேல முதுகு தண்டு வழியா வந்து பின்னாடி வந்து அப்படியே கழுத்தை வந்து ரவுண்ட் அடிச்சு உங்க கழுத்துல வந்து பாம்பு சுத்திக்கிட்டு படம் எடுத்து நிக்குது. அப்படியே கொஞ்சம் பாவிச்சு பாருங்க. நான் சொல்றது அப்படியே பாவிச்சுக்குங்க. உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கும்போது எங்கிருந்தோ தாவி பாம்பு, நல்ல பாம்பு வந்து கழுத்தாண்ட சுத்திக்கிச்சு. இப்ப என்ன பண்றீங்க? கண்ணு 2 அப்படியே ஆடாம பாம்பு தான் ஏறுதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, தப்பிக்கவும் முடியாது, கத்தவும் முடியாது. கப்பு சிப்புன்னு என்ன பண்ணணும்? மெதுவா மூச்ச விட்டுட்டு மெதுவா என்ன பண்ணுவீங்க? கம்முன்னு இருப்பீங்க. என்னதான் பண்ணுது பார்க்கலாம். கைய 2 கோத்துக்கிட்டு கம்முனு பொணம் மாரி இருக்கணும். எப்படி இருக்கணும்? பொணம் மாதிரி இருக்கணும். ஏன்னா, நம்ம ஏதாவது ஆக்ஷன் பண்ணோம்னா அது சீறி குத்திடும். அப்போ அவ்வளவு பெரிய பாம்பு மேல ஏறி ஒரு ரவுண்டு கழுத்த ஒரு ரவுண்ட் அடிச்சு அழகா வந்து இப்படியே மேலேயும் கீழயும் இப்படி சிவபெருமான் கழுத்துல இருக்கிற மாதிரி அப்படி ஃபீலிங் இப்படி இப்படி பண்ணுதுன்னு வச்சுங்களேன். நீங்க பா 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 என்ன பண்ணுவீங்க? உதறக்கூடாது. கம்முன்னு இருக்கணும். அப்போ பாவித்தல் அப்படின்னா, அப்ப கழுத்துல ஒரு நல்ல பாம்பு இருக்கிறதா நீங்க பாவிக்கணும். அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? ஆடாம, அசையாம, எப்போ இந்த சாமி இறங்கி போவோம்னு காத்திருப்பீங்கல்ல? இறைவா, பத்திரமா எப்படி ஏறுனியோ அதே மாரி இறங்கி கீழ இறங்கி போயிடு சாமி. அப்ப தவம் பண்றதுக்கு முன்னாடி இந்த பாவனை உங்களுக்கு வேணும். ஏன் இந்த பாவனை வேணும்னா, அப்பதான் நீங்க ஒடுங்கி உட்காருவீங்க. எப்படி உட்காருவீங்க தெரியுமா? பொணம் மாதிரி அப்படியே விரைச்சுக்கிட்டு, எப்போடா சாமி இது இறங்கி போவும்? அது வரைக்கும் நம்ம ஷேக் பண்ணக்கூடாது. அந்த ஷேக் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கல்ல, அதான் தவம். அதே மாரி தான் தவத்துல உட்காரணும். அப்புறம் மெதுவா அது என்ன பண்ணும்? நம்ம மார்ல அப்படி இறங்கி அப்படியே கூசும் உடம்பெல்லாம். கடவுளே! கடவுளே! இறங்கிடு சாமி, இறங்கிடு சாமி. அப்படியே அமைதியா இருக்கணும். ஆடாம, அசையாம அது இறங்கி போனோனயும். அப்படியே ரைட்டா அப்படி போய், அப்படி இறங்கி நம்ம பாடி விட்டு இறங்கி போன பிறகு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? மெதுவா மூச்ச விட்டு, அப்பாடி! அப்போ அந்த பாம்பு ஏறி இறங்குனோனயும் ஒரு ரவுண்ட் அடிச்சு, அப்படியே ஒண்ணும் தெரியாத புள்ள மாரியே, செத்து போன பொணம் மாரியே இருந்தோம் இல்லையா? ஒரு ரவுண்ட் அடிச்சு அப்படியே கண்ணால நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ! கடவுளே! 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 பாப்பா பா பாப்பா பாம்புன்ற மாரி, அப்படியே எவ்வளோ அழகா பாடிய வச்சிருந்தீங்களா? அதுக்கு பேர் பாவித்தல். ஒரு பாம்பு இறங்குறதுக்கே இப்படி பாவிக்கிறீங்கன்னா, பரமனை பாவித்தல் எப்படி? அப்ப அது இறங்கி போனோனே எவ்வளோ உஷாரா உட்கார்ந்திருந்தீங்க. அந்த உஷார்னஸ் தான் விழிப்புணர்வு. அப்ப தவம் எதுக்குன்னா விழிப்புணர்வு. அலர்ட்னஸ். அலர்ட்னஸ். பாம்புக்கு என்ன கிடையாது? இமை கிடையாது. அலர்ட்னஸ். அப்போ பாவினை யாளர் தம் பாவகத்து உள்ளவன் அப்படின்னா, யார் ஒருவன் தன்னை தானே என்னையே பாவிக்கின்றான். அப்படி பாவிக்கிறவங்களுக்கு தவம் கூடிடும். அப்போ செம்பெருமான நினைச்சு எம்பெருமான உள்ள கொண்டாந்து நிறுத்தி அப்ப கழுத்துல பாம்பு இருக்கிறதாவும் ஆடாம அசையாம அந்த பாம்பு இறங்கி போந்தோனே அமைதியா இருக்கணும்ல, அது மாதிரி உட்காரணும். அந்த பாம்பு தான் மூச்சு. அந்த பாம்பு தான் மூச்சு. நல்லா மேலேயும் கீழயும் என்ன பண்ணணும்? எடுக்கணும். புசு புசுன்னு நல்ல பாம்பு சத்தம் கேட்கும். பார்த்திருப்பீங்க நீங்க. அப்ப வாசி யோகன்றது நல்ல பாம்பு. அப்ப சாமி கழுத்துல இருக்கிறது வாசி. அதாவது மூச்சு சரமா இருக்கிறது. சரப்பாம்பு மாதிரி இருக்குது. இந்த பரம் நீட்டா இருக்கும். அப்ப நல்ல பாம்புன்னா மூச்சை கவனின்னு அர்த்தம். அப்ப எப்படி பாவிக்கணும்னா இந்த மாதிரி சிவபெருமான் மாதிரி உட்காந்துக்கணும். அப்ப கழுத்துல ஒரு பாம்பு இருக்கிறதா பாவிச்சுக்கின்னு, தலையில சடாமுடி இருக்கிறதா பாவிச்சுக்கின்னு, கையில உடுக்கிறதா பாவிச்சுக்கின்னு, சாமியே பாவிச்சு உட்காந்தோம்னா, ஆடாம அசையாம அவனையே நினைச்சு பாவினையால் தம் பாவகத்து உள்ளவன் அப்படின்னா, யார் ஒருத்தர் தன்னையே சிவபெருமானையே பாவிச்சு உட்கார்றாங்களோ அந்த பாவனையை அவர்கள் அடைவார்கள். அப்போ தீவினை யாளர்ன்றது நெருப்பை கொண்டு போய் மேல நிறுத்துறது, பூவினை யாளர்ன்றது
அந்த உள்ளத்தையே கோயிலா மாத்தி சாமி கொண்டாந்து நிறுத்துறது. 3வது பாவினையாளர்னா அவனையே பாவிக்கணும். கண்டவன பாவிக்க கூடாது. கண்டவன பாவிக்க கூடாது. அப்போ திருவருள் கருணையினால எது படைத்து காத்து அழித்து மறைத்து அருளுகிறதோ அவனை கொண்டாந்து பாவிக்கணும். அப்படி பாவிச்சோம்னா நமக்கு நல்ல கதி கிடைக்கும். மானுடர்களை பாவிச்சோம்னா என்ன ஆகும்? நமக்கு ஏகப்பட்ட வினை இருக்குது. இன்னொருத்தர் நினைச்சோம்னா அவன் வினை வந்து நம்மளுக்கு சேர்ந்துரும். ஒருத்தருடைய கர்மா வந்து நம்மளுக்கு சேர்ந்துரும். அப்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன் பக்தியில இறைவனை நம்ம பிடிக்கிறோம்? அவன் தான் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவன். ஆணவத்துக்கு அப்பாற்பட்டவன், கன்மத்துக்கு அப்பாற்பட்டவன், மாயைக்கு அப்பாற்பட்டவன், பசுவுக்கு அப்பாற்பட்டவன், உயிர்களுக்கு அப்பாற்பட்டவன். அவன் பதி. அப்படிப்பட்ட பதியை நம்ம பிடிச்சுக்கணும்னா நமக்கு பதி குணம் வரும். இல்லைன்னா பசு குணம் வரும். இல்லைன்னா பாசத்தினுடைய குணம் வந்துடும். இதுதான் அந்த ரகசியம். அப்போ யார் கூட சேர்றோமோ அவங்களுடைய குணம் நமக்கு வந்துடும். அதில் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். இது நம்மளை கொண்டு போய் எங்க விடும் அப்படின்றது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அப்போ இந்த பாவினையாளர் தம் பாவகத்துக்கு உள்ளவன்னா யாரை பாவிக்கணும் தவத்தலைன்னா சிவபெருமானை பாவிக்க வேண்டும். அப்ப அவருக்கு உருவம் கொடுத்து வரைஞ்சிருக்க போட்டோ அவர் நினைச்சுக்க கூடாது. அது நினைச்சுக்கங்க, வேணான்னு சொல்லல. ஓரளவுக்கு நினைச்சுக்கங்க. எல்லாம் வல்ல இறைவன் சுரூபமா நம்ம உள்ள இருக்கிறோம். அதுக்கு உருவம் இல்லை, அருவம் இல்லை, லிங்க சுரூபமா கூட நினைச்சுக்கங்க. இதுதான் அந்த பாவினையாளர். அப்ப தீவினையாளர் தெரிஞ்சு போச்சு, பூவினையாளர் தெரிஞ்சு போச்சு, பாவினையாளர் தெரிஞ்சு போச்சு. அடுத்து மாவினையாளர் தம் மதி அகத்து உள்ளானே. அப்ப பாவிப்பார்த்தம் பாவம், பாவிப்பார்த்தம் பாவம் பாவம் அறுப்பானேன்னு போற்றின்னு வரும். பாவிப்பார்த்தம் பாவம் அறுப்பானே போற்றி. அப்ப யார் ஒருத்தர் சிவபெருமானை பாவிக்கிறாங்களோ, நான் சொன்ன மாதிரி தவத்துல உட்காரும் போது கழுத்துல பாம்பு இருக்கிறதாவும், ஆடாம அசையாம அது இருக்கிறதாவும், கொஞ்சம் கப்பு சிப்புன்னு அப்பா ஐயோ கழுத்துல பாம்பு வந்துச்சு, இறங்கி போனோன்னு மூச்சு விட மாட்டீங்கல்ல, எவ்வளவு உஷாரா இருப்பீங்க. அந்த மாதிரி விளாட்டுன சார் மெதுவா அது இறங்கி அப்படி போன பிறகு அப்பா அடி பெருமூச்சு விடுவீங்கல்ல, அந்த விழிப்புணர்வு எப்பவும் வேணும். அதுக்காக தான் பாம்பு அங்க வச்சிருக்காங்க. அது பாம்புக்கு வாசியோகம் பெருமூச்சுன்னு பேரு. இப்படி பாவிங்க. அப்ப சிவபெருமான பாவிக்கும் போது அப்படி தீவினைகள் எல்லாம் நல்வினை தீவினை 2 வினையும் அழிஞ்சிடும். நல்லதும் அழிஞ்சிடும், கெட்டதும் அழிஞ்சிடும். விருப்பம் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. ஏன்னா மோட்சத்துக்கு 2மே தடை. நல்ல வினை செஞ்சாலும் மோட்சத்துக்கு தடை. நீங்க எவ்வளவுதான் தர்மவான் பேர் எடுத்தாலும் அது முக்தி அளிக்காது, விடுதலை கொடுக்காது, மீண்டும் பிறப்பு கொண்டு போய் சேர்க்கும். நீங்க கொடுக்கிற பொருள் உங்களுக்கு வந்தே சேரும். ஞாபகம் வச்சுங்க, அது தர்மம். அதான் தர்மம். நீங்க எது இந்த பூமிக்கு விதைக்கிறீங்களோ அதே திருப்பி உங்களுக்கு கொடுக்கப்படும். அதான் தர்மம். நீங்க அன்பை விதைச்சீங்கன்னா அன்பே உங்களுக்கு திருப்பியும் கொடுக்கப்படும். நீங்க கோபத்தை விதைச்சீங்கன்னா கோபமே உங்களுக்கு, அதான் எதை நீங்க விதைக்கிறீங்களோ அதுவே தான் முளைக்கும். ஆமா. அப்போ பாவிக்கணும். எதை பாவிக்கணும்னா பற்றற்றானை பாவிக்க வேண்டும். அப்போ அவனை பாவிச்சோம்னா நமக்கு விடுதலை கிடைக்கும். அப்ப படைத்து காத்து அழித்து மறைத்து அருளக்கூடிய ஒருவன் அவனை நம்ம பாவிச்சோம்னா திருவருள் கருணையினால விடுதலை பெறலாம். விடுதலை பெறலாம், நிச்சயம் விடுதலை பெறலாம். கடைசி வரைக்கும் வந்துடும். மாவினையாளர் தம் மதியகத்து உள்ளானே. அப்போ மா வினை அப்படின்னா மாபெரும் தவம் செய்யக்கூடியவர்கள் மதிமண்டலத்தில் இருப்பவன் இறைவன். மதினா சந்திரன். அப்போ தீவினையாளர், பூவினையாளர், பாவினையாளர், மாவினையாளருக்கு வந்துட்டோம். வந்துட்டோமா? மாவினையாளர். மாவினையாளர்னா பெரிய வினையாளர் நம்ம நினைச்ச கூடாது. மாபெரும் தவம் உடையவர்கள், தவ யோகம் செய்பவர்கள், மாதவர்கள், அது மதிமண்டலத்தில் இருப்பவனான, மதிமண்டலம்னா புருவ நடு, அந்த மதிமண்டலத்தில் இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு முடியுது. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப மாவினையாளர் அப்படின்னா மாதவம் தவம் உடையவர்கள் மதிமண்டலத்தில் இருப்பவர். மதிமண்டலம்னா மதி அகத்து உள்ளானே.
மதினா சந்திரன், சந்திரன்னா மனசு. அப்போ மதினா சந்திரன், சந்திரன்னா மனசு, மனசனுடைய அகத்தில் உள்ளான். அப்ப மனத்தகத்தான், தலைமேலான், வாக்கினுள்ளான். மனத்தகத்தான், தலைமேலான், வாக்கினுள்ளான். பாருங்களேன், கடவுள் எங்கன்னு கேட்கறவனுக்கு நீங்க பதில் சொல்லலாம். கடவுள் எங்க பார்க்காரு? மனத்தகத்தான். கடவுள் எங்க பாரு? வாக்கினுள்ளான். கடவுள் எங்க பார்க்காரு? சிரசின் மேலான். இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். இறைவன் எவ்வண்ணத்தவன் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு திரும்ப எவ்வண்ணத்தன் எப்படிப்பட்டவனோ சிவன் அவன் எவ்வுருவோ அப்படின்றாங்களே. அப்ப மனத்தகத்தான் அவனுக்கு பேரு. யாராவது இந்த பேர் வச்சா நல்லா இருக்கும். பாப்பா மனத்தகத்தான், நல்லா இருக்குல்ல? மனத்தகத்தான், இந்த மாதிரி பேர் வைக்கணும். மனத்தகத்தான் வாங்க அப்படி சொல்லணும். மனத்தகத்தான் மனத்துக்கு கீழே இருந்து வேலை பார்க்கறவன், மனத்துக்கு மேல இருந்து மாட்டை ஓட்டுறவன், அவனுக்கு மனத்தகத்தான் பேரு. வாக்கின் உள்ளான். அப்ப சாமி எப்படி இருக்கா? வாக்கா இருக்கிறார். ஒருத்தருடைய வாக்கா யார் இருக்கிறது? சாமி இருக்கிறார். வாக்கின் உள்ளான். அப்புறம் மனத்தகத்தான், வாக்கின் உள்ளான், சிரசின் மேலான். சிரசின் மேலாம் சிரசுக்கு மேல இருக்கிறான். அத சென்னியில் சொன்னல. இப்போ சாமி இருக்கிற இடம் இதெல்லாம். அப்ப சாமி எங்க இருக்கிறான்னு கேட்டா இதெல்லாம் சொல்ல தெரியணும். மனத்தகத்தானா இருக்கிறான், வாக்கின் உள்ளான் அப்படின்னு சொல்ல தெரியணும். அப்போ மாவினை ஆளுதம் மதி அகத்து உள்ளானே. மதி அகத்துனா மனசுக்கு அகத்து, மனத்தினுடைய அகத்தில் இருப்பவன், மதிமண்டலம் என்று புருவ நடுவில் இருக்கக்கூடியவன் அப்படின்னு பேர். மாபெரும் செயலான தவயோகம் செய்வருடைய மதிமண்டலத்தில் இருப்பவன். இதுதான் பாட்டுக்கு பொருள். அப்போ சாமி எங்க இருக்கிறான்றதுக்கு இந்த பாட்டு பெரிய தீவினை யாளர்தம் சென்னியில் உள்ளவன், பூவினை யாளர்தம் பொற்பதி ஆனவன், பாவினை யாளர்தம் பாவகத்து உள்ளவன், மாவினை யாளர்தம் மதியகத்து உள்ளானே. அப்போ பயிற்சி வேணும், பயிற்சி வேணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் பயிற்சி. அதுக்கு முன்னாடி இடம் தெரியாத அலைஞ்சு நின்றோம். ஊர் ஊரா போய்கிட்டு இருந்தோம். எங்கெங்கயோ சுத்தி சுத்தி வந்தோம். கோயில் எங்க, குளம் எங்கன்னு போய் பார்த்துனே வந்தோம். தளந்தளமா ஓடணும். பூஜை எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம். அது இடம் தெரியாதப்ப ஓடணும். சரி, இடம் தெரிஞ்சு போச்சு, புருவ நடுன்னு தெரிஞ்சு போச்சு, குருநாதர் உபதேசம் கொடுத்திருக்கிறாரு. அப்ப என்ன பண்ணணும்? எவ்வளவு வேகம் இருக்கணும் நம்ம வாழ்க்கையில. கேக்குறேன், ரொம்ப பசி உள்ளவங்களுக்கு நான் கேட்கறது இதே ஒரே கேள்வி. உண்மையிலேயே ஆண்டவனை பார்க்கணும்னு வெறி இருக்குல்ல? சரி, உட்காந்து தான் பார்ப்போமே, உட்காந்து தான் பார்ப்போமே, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். இருந்தாலும் வேற காட்டு கத்துறான். அப்ப ஒரு நாள் தவறாம 24 நிமிஷம் உட்காரு, 24 நிமிஷம் உட்காருன்னு சொல்றானே. நீ உட்காந்து என்னைக்கா கேட்டவன் நம்ம வந்தால? நீ ஒழுக்கமான்னு கேட்டிருக்குமா? நீ உட்காந்தியா அப்படின்னு கேட்டிருக்கமா? கேட்கலையே. கேட்கணும். நீ என்னத்தை கண்ட அப்படின்னு கேட்கணும். அப்பதான் நான் பதில் சொல்ல முடியும். அதானே தர்மம். நீ முதல்ல ஒழுக்கமா நீ உட்காந்தியா அப்படின்னு. நிச்சயம் உட்காந்தேன். வெறி இருந்தது எனக்கு, எனக்கு வெறி இருந்தது, பார்க்கணுன்ற வெறி இருந்தது, ஒடுங்கணுன்ற வெறி இருந்தது. என்ன கேட்டீங்கன்னா இறைவன் சொல்லுவோம், இந்த உலகம் தான் கஷ்டம். என்ன கேட்டீங்கன்னா இந்த இறைவன் ரொம்ப ரொம்ப சுலபம். ஏன்னா அவன் தான் நடத்துறான், எல்லாம் தெரியும். ஆனா இந்த உலகம் ரொம்ப கஷ்டம். மெய்யை விட பொய்யே ரொம்ப சிரமம். நம்ம பொய்யா வாழறது ரொம்ப ரொம்ப சிரமம். அதை விட நீங்க மெய்க்கு வந்துட்டு ரொம்ப சுலபம். அது என்ன? அதோட இறைவன் ரொம்ப ஈஸி. இறைவன் ஈஸி. எங்களை போல ஆளுங்களுக்கு இறைவன் ஈஸி. பட் உலகம் கஷ்டம். உலகம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா எங்க பீஸ்ஃபுல் கிடைக்கும்னா இங்கதான் கிடைக்கும். உலகம் வந்து ஒரு மாயை, லௌகிகம். அது மாயை. அந்த சக்கரத்துல மாட்டி திருப்பி திருப்பி எங்க போய் கொண்டு போய் விடும்னா திருப்பி நரகத்துல தான் விடும். அப்ப தவம் எதுக்குன்னா இந்த ரெண்டு வினையில இருந்து தப்பிச்சிடணும். தர்மம் பண்ணாலும் பிறப்பு வந்துடும், கொலை பண்ணாலும் பிறப்பு வந்துடும். ரெண்டுமே மோசமானது தான் வினை. பழி வந்தாலும் பிறப்பு உண்டு, புகழ் வந்தாலும் பிறப்பு உண்டு. தப்பிச்சுக்கணும், தப்பிச்சுக்கணும், ரொம்ப தப்பிச்சுக்கணும். ஏகாந்தமா இருக்க பிரிய பண்ணணும், அவ்வளவுதான். ஏகாந்தமா இருக்க பிரிய பண்ணணும்.
இதுதான் உண்மை. அப்போ இந்த பாட்டை ஒரு முறை பாடிடுறேன். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். தீவினையாளர்தம் சென்னியில் உள்ளவன், பூவினையாளர்தம் பொற்பதியானவன், பாவினையாளர்தம் பாவகத்துள்ளவன், மாவினையாளர்தம் மதியகத்துள்ளானே. இவ்வளவுதான் இன்ஸ்ட்ரக்ஷன், அவ்வளவுதான். ஆனா பாட்டு பாத்தீங்கன்னா டைரக்டா படிச்சாங்கன்னா கொஞ்சம் மாதிரி தீவினையாளர்னா ரொம்ப தீவினை உள்ளவங்க நினைச்சிருவோம். பூவினையாளர்னா மென்மையான வினை உள்ளவங்க, பாவினையாளர்னா பாவிப்பவங்க, மாவினையாளர்னா பெரிய வினை உள்ளவங்க அப்படிலாம் சொல்ல தோணும். அப்படி கிடையாது. இது பிரிச்சுட்டாங்க, வார்த்தையை பிரிச்சுட்டாங்க. தீனா குண்டலினி எழுப்பக்கூடியவங்க, பூன்னா மனம் என்னும் மனத்தகத்துல பூவில் உட்கார்ந்துருக்க இறைவனை பாவிக்கிறது, பான்னா அவனையே பாவிக்கிறது, மான்னா பெரிய தவம் செய்யக்கூடியது. இப்படிதான் நம்ம அதை பிரிச்சு பொருள் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எந்த தீயை கொண்டு போய் எங்க நிறுத்தணுன்றது முதல் வரியில பார்த்தோம். எந்த மனசுக்குள்ள மதிமண்டலத்துல இறைவன் இருக்கிறான்றது ஒரு நடுவுன்ற ரகசியத்தை பார்த்தோம். மூணாவது எப்படி பாவிக்கணும்ன்றத பார்த்தோம். பாம்பு நல்ல பாம்பு கதையே உங்களுக்கு போதும். இதுக்கப்புறம் தவத்துல உட்காந்தீங்கன்னா கழுத்துல ஒரு பாம்பு இருக்குதான் நினைச்சீங்க, கொஞ்சம் உஷாரா உட்காருவீங்கல்ல, எப்படா சாமி இது இறங்கி போவோன்ற மாதிரி. அது மாதிரி உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு பாவித்தல் கிடைக்கும். அப்புறம் மாவினையாளர், மாதவம் செய்யக்கூடியவர்கள், அந்த மதிமண்டலத்தில் இருக்கக்கூடியவன் தான் மதியகத்து உள்ளானே அப்படின்ற செய்தி நம்ம பார்த்தோம். சிவபெருமானே, சிவசிவா. அப்போ தீவினையாளர், பூவினையாளர், பாவினையாளர், மாவினையாளர்ன்ற ஒரு செய்தியை போட்டு அடுக்கி இந்த பாட்டுல நமக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்போ குரு உபதேசம் வேணும். குரு உபதேசம் நிச்சயம் வேணும். அவங்க இந்த மூலாக்னியை கொண்டு வந்து புரு நடுவில் நிறுத்துற கலையை நம்ம கத்துக்கணும். அப்புறம் அந்த பூவினையாளர்னு சொல்லக்கூடிய மன்னமலரே கோவிலாக கொண்டு அகபூசை செய்யணும். மூணாவது பாவினையாளர், அவனையே நம்ம பாவிச்சுக்கணும். வேற எவனையே பாவிக்கிறதுக்கு பேரு அவனே பாவிச்சுக்கலாம். விட்டுறணும் விட்டுறணும் என்ன கேட்டீங்கன்னா விட்டுறணும். விட்டுட்டு அவனையே பாவிச்சுக்கணும். அப்படி பாவிக்கும் போது பற்று அற்றானை பற்றுக, பற்று அற்றானை பற்றுக. எவன் பற்று இல்லாம இருக்கானோ அவனை பற்றிக்க வேண்டியது, அவன்தான் அவனுக்கு நிர்மலன் பேர். அப்போ அந்த கடவுள் நம்ம பற்றினோமா பற்றற்றவன், அவனை பிடிச்சுக்கணும்னா நமக்கு எந்த வித மலமும் கிடையாது. ஆணவம் கண்மம் மாயை வேலை செய்யாது. அப்போ யாரை பிடிக்கணுமோ அவங்கள பிடிச்சா நம்மளுக்கு வினை கிடையாது, தீவினையும் கிடையாது, நல்வினையும் கிடையாது. இதான் அந்த ரகசியம். சிவபெருமான், சிவசிவா, திருச்சிற்றம்பலம். இதுகாரம் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இதுல ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க, கேட்கலாம். கேட்கறது கூட இப்போ ஏதோ கட்புலன் வாயிலா கேளுங்க. இல்ல இப்போ நிகழ்ச்சி முடிச்ச பிறகு என்ன பண்ணி கூட கேட்டுங்க. திருச்சிற்றம்பலம். சென்னியில்னா கை ரெண்டும் கூப்பி வணங்குறது, பொற்பதினா புரு நடுவில் பாக்குறது, பாவகத்துனா இறைவனையும் பாவிச்சுக்கிறது, மதியகத்துனா மதிமண்டலம் புருவ நடு. அப்ப இதெல்லாம் வந்து தம் சென்னியில், தம் பொற்பதி, தம் பாவகத்து, தம் மதியகத்து அப்படின்னு தான் செய்தி வந்திருக்குது. ரொம்ப எளிமையான பாட்டு மாதிரி தெரியும். ஆனா எப்படி அங்க இருக்கிற ரகசியத்தை உடைச்சு விட்டுருக்காரு. சென்னின்னா சகசிராரத்துக்கு மேல இருக்கிறது, பொற்பதினா நடனம் ஆடுறது புருவ நடுவுல, பாவகத்துக்குன்னா அவனையே நம்ம பாவிச்சுக்கிறது, மதியகத்துனா புருவ நடுவு பாக்குறது. இப்படிதான் நம்ம ஞானத்தன்மையில் எடுத்துக்கணும். அப்போ மதினா புத்தி அறிவுன்னு சொல்லுவாங்க. புருவ நடுவு. ஆமா, இந்த புருவ நடுவு தான் மதிமண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. சமஸ்கிருதத்துல லலாடம் சொல்லுவாங்க. அப்போ அந்த லலாடம் கூடஸ்தானம், கூடஸ்தானம்னா அங்க இருந்து கூடணும். ஆமா, இப்படிதான் இந்த பாட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். யதார்த்தமா நம்ம சைவ நெறி பாடசாலையில புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப எப்படி தவத்துல உட்காரணும்னா அந்த அக்னியை கொண்டு வந்து தேவையில்லாததுக்கு செலவு பண்ணாம கொண்டு கரெக்டா நேரா நிறுத்தி புருவ நடுவில் நிறுத்தணும். ஒரே அக்னி தான், திருப்பி அதான் சொல்லுவேன் நான், ஒரே எனர்ஜி தான். இந்த பிரபஞ்சம் முழுக்கமே ஒரே எனர்ஜி தான், ஒரே சக்தி தான் இருக்கு, ஒரே பராசக்தி தான் இருக்கிறா. அவதான் எல்லா உயிருக்கும் சக்தியா இருக்கிறா.
எல்லா இயக்கத்துக்கும் அவளே தான். அப்ப அதை கொண்டாந்து கீழே செலவு பண்ண போறோமா, மேல செலவு பண்ண போறோமா, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ தீய கொண்டாந்து மேல செலவு பண்ணீங்கன்னா அதுக்கு யோகம்னு பேரு. அதே தீய கொண்டாந்து கீழே செலவு பண்ணீங்கன்னா அதுக்கு போகம்னு பேரு. அப்போ நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். நீங்க தான் அதை முடிவு பண்ணிக்கணும். தேஞ்சு துரும்பா போய் சாக போறீங்கன்னா அப்படி அதை முடிவு பண்ணிக்கங்க. இல்ல நான் காந்தகமா மாத்தி என்ன எறும்பா நான் ஒரு காந்தகத்தை பிடிச்சு நான் என்னுடைய இறைவனை பிடிச்சு குருநாதரை பிடிச்சு உள்ள போறேன்னா அப்படி வந்துருக்கு. சத்து சித்து ஆனந்தம். ஆமா 2 ஆப்ஷன் தான். அதை தான் இன்னைக்கு பார்த்தோம். இன்னைக்கு தெளிவா என்ன பார்த்தோம்? சத்து செத்து கெட்டு சுடுகாட்டுக்கு போறீங்களா, சத்து சித்தா மாத்தி ஆனந்தத்துக்கு வர போறீங்களா? 2த்துல எதனா ஒரு முடிவு எடுத்துட்டு குருநாதருடைய உபதேசம் பெற்று உடலை கோயிலா மாத்துறதுக்கான வழி ஏற்பாடு பண்ணிக்கோங்க. சிகாரத்துக்கு வந்தவங்களுக்கு ஒருபோதும் சாவு வரக்கூடாது. சிகாரத்துக்கு வந்தவங்களுக்கு ஒருபோதும் மரணம் வரக்கூடாது. சிகாரத்துக்கு வந்தவங்களுக்கு ஒருபோதும் அகால மரணம் வரக்கூடாது. சிகாரத்துக்கு வந்தவங்களுக்கு ஒருபோதும் தெளிவு இல்லாம இருக்கக்கூடாது. தெளிவு வரணும். நம்ம இங்க வந்துட்டா எல்லா வழியும் கிடைச்சிடணும். குழப்பமே இருக்கக்கூடாது வாழ்க்கையில. இது உள்ள சிகாரத்துக்குள்ள வந்துட்டோம்னா குழப்பமே இருக்கக்கூடாது. தெளிவுதான். அதுக்காகத்தான் இவ்வளவு முயற்சி பண்றேன். இது உள்ள வந்துட்டா மனக்குழப்பமே இருக்கக்கூடாது. ஆமா. இது உள்ள வந்துட்டு போறவங்களுக்கு மனக்குழப்பமே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு செய்தியை நம்ம கொடுக்கணும். ஆமா. மைண்ட கிளியர் பண்ணி அது சுத்தமா ஆக்கிதான் நம்ம என்ன பண்ணணும்? அப்பாடி இந்த அளவுக்கு பிரெயின் என்ன பண்ணி விடுறான் அந்த ஆள் அப்படின்னு அந்த மாதிரி தான் இருக்கணும். அப்பதான் இது உள்ள இருக்கிறதுக்கான அர்த்தம். அப்படின்னு சொல்லி இதுக்காரும் பொறுமையை கேட்ட அத்தனை உணர்வுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் அவ்வளவுதான். கேளுங்க, சிந்திச்சு தெளிஞ்சு எது வேணும் எது வேணாம்னு முடிவு பண்ணுங்க. முடிவு பண்ணி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம அதான் உன் வாழ்க்கை உன் கையில். நம்ம தான் முடிவு பண்ணணும். கீழையா மேலையா, இது நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்னு முடிவு பண்ணணும் நம்ம தான். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வடிவமைச்சுக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பொறுமையை கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். திருச்சிற்றம்பலம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணின் நல்ல கழுமல்ல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, பொக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:50க்கு திருத்தொண்ட தொகை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நன்றிங்க. அற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.